அவர் வீட்டுல வேலை செய்யற பணியாள் அவங்க கொடுத்த புகார் தான். 47 வயது பெண்மணி கன்னிகாடா அப்படின்ற இடத்துல இருக்கிற பண்ணை வீட்டுல அவங்க வேலை செய்யறாங்க. பணியாளர்கள்லாம் தங்குறதுக்கு குடியிருப்புகள் இருக்கும்ல, அந்த குடியிருப்புக்குள்ளேயே பூந்து இந்த பெண்மணியை வந்து ஏற்கனவே 2 முறை ரேப் பண்றான். அதற்கு பிறகு பெங்களூர்ல ரேவண்ணா இவங்க ஃபேமிலி இவங்க வீட்டுல வச்சு ஒரு முறை ரேப் பண்றான். கிட்டத்தட்ட 3 முறை வந்து இந்த ரேப் நடந்திருக்குது. 2021 தான் இந்த சம்பவம் வந்து நடந்திருக்குது. அந்த வீடியோக்கள்லாம் இப்ப வெளியானுச்சு. அப்ப அதுல அந்த வீடியோல வந்து அவங்க வந்து அழுவாங்க, கதறுவாங்க, கெஞ்சுவாங்க. ஆனா இவன் வந்து மிரட்டி அவங்கள வந்து பணிய வச்சு அதை வந்து வீடியோ எடுப்பான். இவங்களுக்கு வந்து ஒரு பையன் இருக்கிறாங்க, அவரும் வந்து பேட்டி கொடுத்திருக்கிறாரு. யோசிச்சு பாருங்களேன், 47 வயது பெண்மணி, அவருக்கு வந்து நம்ம வயதுல வந்து ஒரு மகன், இப்படி ஒரு வழக்கை எதிர்கொள்றது எவ்வளவு பெரிய கடினமான விஷயம்னு அவர் வந்து பேட்டி கொடுத்திருக்கிறாரு. அவங்க பையன், எங்க அம்மாவோட வீடியோ வந்து இப்படி சோசியல் மீடியால பரவிருச்சு, பலரும் வந்து பார்த்துட்டாங்க, எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அந்த உறுதிப்பாட்டை வந்து வெளிப்படுத்துறாரு. குற்றவாளிக்கு தண்டனை கிடைக்கணும் அப்படின்ற விஷயத்துல நாங்க உறுதியா இருந்தோம் அப்படின்னு. இப்ப நீதிமன்றத்திலும் சரி, காவல்துறை விசாரணையின் பொழுது கிராஸ் எக்ஸாமினேஷன் நடக்கும் இல்லையா, குறுக்கு விசாரணை, அந்த குறுக்கு விசாரணையின் பொழுது இந்த வீடியோவை ஓட்டி காட்டி நீதிமன்றத்துல என்ன நடக்கும்னு தெரியும்ல, இது நீங்க தானா, இது இப்படிதானா, இது என்ன நடந்துச்சு அப்படின்லாம் பேசும் பொழுது முதல்ல வந்து அந்த அம்மா வந்து பயங்கர டிஸ்டர்ப்ட் ஆகிருக்கிறாங்க. அதற்கு பிறகு உறுதியாக நின்று இந்த குற்றவாளியை, இந்த கொடூரனை, இந்த அயோக்கியனை கைது செய்தே தீர வேண்டும், இவனை வந்து சிறையில் அடைத்தே தீர வேண்டும், அந்த உறுதிப்பாடோட நின்று இன்றைக்கு அந்த பெண்மணி வந்து ஜெயிச்சிருக்கிறாங்க. இது வந்து நாட்டுக்கே வந்து ஒரு உதாரணம். அவன் எவ்வளவு பெரிய ஆளா வேணாலும் இருக்கலாம், பிரதமரோட பையனா வேணாலும் இருக்கலாம், நாம் வந்து உறுதியா நின்று அந்த போராட்டத்தை வந்து நடத்துவதன் மூலமாக நம்மளால வந்து ஜெயிக்க முடியும் அப்படின்றத இன்றைக்கு அந்த 47 வயது அம்மா வந்து நிரூபிச்சிருக்கிறாங்க. இது எதனால சாத்தியமாகுது அப்படின்னா பொதுமக்களினுடைய எதிர்ப்பு, அவங்களுடைய ஆதரவு குரல்.